ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்குது. கொதிக்கிற தண்ணியில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். இதை 5 நிமிஷம் மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேறு ஒரு கடாயில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 2 சேர்த்திருக்கேன். இது கூட நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம். இதே லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 10 பல் முந்திரி சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1. ரொம்ப வதங்கணும்னு அது அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கணும். இந்த மாதிரி இதை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அரைக்கணும். போட்டாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாவை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் எல்லா மசாலாவும். நல்லா இந்த எண்ணெய் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ அரைச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசலாம் போகணும் இல்லைங்களா, அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கலாம். அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்திக்கலாம். அதனால தான் வெஜிடபிள் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஒரு ஆல்ரெடி வெஜிடபிள் பாயில் ஆகிருக்கு, அதனால் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசியான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், see you, take care.